ஆரம்பிக்கல. முதல்ல வந்து சாயபுரத்தில் நண்பர்கள் கார்த்திக் பழனிசாமி எனக்கு பழக்கமானது. அவரோட வெற்றிமாறன் சாரோட பொருளாதாரத்திலிருந்து அரசு வரைக்கும் கூட இருந்த முதல் அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டர் அவங்க. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் சார் உள்ள வந்து படத்தை வந்து அவர் போன தூக்கி போட்டு எல்லாத்தையும் உள்ள வந்து இன்வால்வ் பண்ணிட்டாரு. அப்புறம் மகேஸ்வர் ராஜேஷ் மேடம் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு 4 வருஷமா நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க இருக்கு. ப்ளஸ் இந்த படத்து மூலமா வந்து மறுபடியும் வந்து இணைஞ்சிருக்கும். அது சுதீப் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து உள்ள வந்து மெயின் ரீசன் விக்ரம் சார் தான். ஏன்னா விக்ரம் சார் சொன்ன ஒரு வார்த்தை கதை கேட்டு கூப்பிட்டாரு. கதை கேட்ட உடனே உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாரு. ஓகேனாரு, நான் பண்ணுறேன் கேட்டாரு. பட் இன்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து அவர் அங்கே ஒரு படம் போடுறதுலாம் வர முடியாம வச்சு அடுத்த ஈவெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சந்திப்பார். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து எல்லா மக்கள் வந்து ஒரு புதுவிதமான ஒரு கதை கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும்னு நம்புறேன். நிறைய நல்லுறவு வந்துருக்கீங்க. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நல்ல படமாக உங்களுக்கு சேர நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வந்து யாருக்காகவோ நல்லா ஒரு ப்ரொடியூசருக்காக முன்னாடி ஒரு பழக்கம் போட்டிருக்கேன். இப்போ தான் பழக்கம் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பொக்கிஷன் மாதிரி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இது. பட் ஐ திங்க் உங்களுக்காக இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணுறோம். மிக திறமைசாலி, அவரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுள் வைக்கிறேன். தேங்க்யூ வேலர் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து மோஸ்ட்டாக வந்து கார்த்திக் சார் தான், ஜெகதீஷ் சார் தான் எல்லாரும் உள்ள வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து சுதீப் சார் மாதிரி ஒரு படம் சூப்பராக இருக்கும், செகண்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் கேட்டோம். கேட்ட உடனே சார் உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்ணுறேன், வேறு எதுவுமே வேண்டாம். ஸ்ரீதேவன், ராதிகா மேம், சரத் சார், அந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்குறாங்க, நம்மளும் நிறைய இந்த படம் எனக்கு இவ்வளோ நாள் பண்ணல அப்படின்ட்டு. பிரபாகர் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஐ திங்க் அண்டர் 18 டெஃபினெட்லி பி குட் ஃபிலிம். நல்ல கான்செப்ட். கார்த்திக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சார் அசோசியேட், அவரோட டீமாகவே ரொம்ப நல்ல வேல்ராஜ் சார், நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாகவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட ஃபர்ஸ்ட் 2வது படம் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, டைரக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்னேன், நிலராஜுக்காருக்கு. திருப்பதி உங்களுக்கு எவ்வளோ காசு வருமோ அந்த மாதிரி அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடையுது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். என் கார்த்திக் நம்ம எல்லாருமே நம்ம உழைப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, இளமையாக இருக்கிறவங்கள யாரும் அப்படி சின்னவங்களா இருக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். I'm so happy. Under 18 padam produced by Mr. Jagdish and Karthik Padmaswamy is directing. Aishwarya, Vikram, Sudeep and the rest of the cast wish you all the best. எல்லாரும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
సుదీప్ మిశ్ర రాజేష్ సిపిఆర్ గారు అందరికీ నమస్కారం అండి. సార్ గ్లోబల్ சிபிஆர் காரணம் சொன்னது இல்லை சார். எல்லாரும் வணக்கம், காலை வணக்கம். ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு நிகழ்வு சொல்லலாம். ஏன்னா ஒரு பட பூஜை அப்படின்னு சொல்லும்போது பத்திரிகை சோதனை சரி, ஊடகம் சரி, அதை வரவேற்கும் பொழுது உலகை சொல்வது நீங்கள் தான் உங்கள் முதல்ல இருந்து ஒரு படம் நீங்கள் பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இது ரேட் இன்வால்வ் இந்த போது இந்த துறையை சொல்வது எங்களோட சோஷியல் மீடியா அண்ட் பப்ளிசிட்டி அண்ட் ப்ரொமோஷன்ஸ். அப்படி இருக்கும் ஒரு படத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. கார்த்திக் பெருமாள் சார் நான் விஷயம் பேசிட்டு சொன்னார். ஏன்னா என் வயசில் வச்சு டைட்டில் வச்சுட்டீங்கன்னா ஏன் கேட்குறேன். நான் சொன்னார் சார் கேட்டு கேட்குறீங்களா சார் சிபிஆர் தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா அப்படிதான் தெரியல நான் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க தான் சொல்ல இளமையாக இருக்கிற கூப்பிட்றேன் ட்ரெஸ் அதில் நீங்கள் நான் தான் இருக்கிறேன். எனக்கு எதை வச்சுக்கிட்டு அந்த சேம் பிரெயின் இருக்காரு அந்த தம்பி விக்ராந்த் அவரோட வந்து நான் 2-3 படம் வச்சுருக்கேன். ஸோ முத்துக்கு அவங்களுக்கு 1 வருஷம் ஆகுது. அப்புறம் ஐஸ்வர்யா கிருஷ்ணன் அவங்களோட நம்ம வீட்டு படம் அந்த ரொம்ப விக்ராந்த் மூணு தான் கேப் திட்டுவாங்க. அவங்க பண்ணணும்னு நான் சொல்லுவாங்க பார்த்து போவீங்க. அதர்வைஸ் ரவிஷா வந்து ப்ரொடியூசர் அவரோட ஒரு ஃபோன் பண்ணி நான் பண்ண முடியாது. சம் ரீசன் அவரோட என்னால் பார்க்க முடியல. பட் பண்ணிட்டு எல்லாம் கூப்பிடும்போது உண்மையை சொல்றேன், எந்த படம் எனக்கு யாரையும் தெரியாது, நான் எதுவுமே கேட்கல. ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வாங்க நிறைய ஹையர் போகிறீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து நேற்று நைட் கிளம்புனால எனக்கு காலையில் அப்படின்னு சொல்ல முடியும். அது விக்ராந்துக்காக மட்டும்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் மிக சிறப்பான விழா. நிச்சயமா வந்து நான் சொன்ன மாதிரி லைஃப்ல எந்த ஜங்ஷன்ல வேணா நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். விக்ராந்துக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வர தொடங்கி இருக்கு. அவருடைய ஃபேமிலி அவருக்கு வந்து பயங்கர சப்போர்ட், அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃப், அவருடைய சில்ட்ரன் எல்லாரும் சப்போர்ட். அதே மாதிரி ஐஸ்வர்யா வந்து அவங்களே அவங்க பழக்கம் இல்லை. அவங்க அம்மா வந்து ஐஸ்வர்யா வந்து பேய் நடிகைன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து பேய் டான்ஸ் தருவாங்க. பிரமாதமா எனக்கு என்னுடைய முதல் படத்துல அவங்க தான் கம்போசிங். எனக்கு சுத்தமா ஒண்ணுமே வராது. அப்புறம் அவங்க அப்படின்னு எதில் ஆடுவாங்க, அதை பார்த்துக்கிட்டே நான் அவங்க வாயை ஸ்கெட்ச் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பாடி கூட இருக்கிறவங்க. எனக்கு கண்டிப்பா இந்த படம் நிச்சயமா வந்து பல வெற்றிகளை காணணும். எல்லாரும் தொடர்ந்து வெற்றி அப்படின்ட்டே இருக்கேன். சினிமாவுக்கு வந்து முடிவே கிடையாது. அது எப்பவும் அங்கே இருக்கும். நம்ம தான் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு கேட்டியா ராவல் தேங்க்யூ.